ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே போவோம். செகண்ட் எபிசோட் கொண்டு வந்துட்டேன். என் போன வீடியோவில் கொஞ்சம் சவுண்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுல, ஒழுங்காக கேட்டே இருக்காது. சரி போகலாம். சரி, டச் ஸ்க்ரீன். இப்போ ரைடுக்கு போகிறோம். ரைடுக்கு போகலாம். சவுண்டு குழப்பமாக இருக்குதுல்ல, என்னமாவது பண்ணணும். சரி போகலாம். இப்போ லெட்ஸ் ரைட். பஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போனோம். அங்கே போய்த்து படிக்கணும் மாட்டுக்கு. ரெண்டு மூணு வீலிங் அடிச்சுட்டு போகலாம். காட்டு ரோட்டால் தான் நம்ம ஊருக்கு வேறு வரணும். இப்போ காலேஜுக்கு போகணும். அதுதான் ஒரு பெரிய தலைவலி. இன்னுக்கு லீவு கேட்டால் ப்ரொஃபஸர் நம்ம கதையை சோழி முடிஞ்சுன்றார். ஃபெயில் ஆக்கி விட்டாலும் ஃபெயில் ஆக்கி விட்டுருவார். எக்ஸாத்தில் கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே அப்புறமா மல்லாக்கு பார்க்க தான் இருக்குது. இன்றைக்கி போலாட்டி கொஸ்டின் பேப்பரில் அப்படியே ஒரு வெட்டு. ஷார்ட் கட் அளவும் இல்லை. மாம்சா கொக்கா வாங்க போகலாம். எனக்கு வந்தே வந்து இடிக்கிறானுங்க. நம்ம காலேஜ் வந்துருச்சு. இந்த ரோட்டில் போனால் காலேஜ் வந்துடும். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஹெல்மெட்டு போட்டாலே உள்ளெல்லாம் வெறுக்குது. ஐயோ, கதைச்சின்னு இருக்கக்குள்ள வந்து புழுவுறான்ப்பா. சரி போகலாம். இன்னும் இந்த வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்க எங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ எனக்கு இன்னும் போட மிச்சம் ஹெல்ப்பாக இருக்கும். காலேஜுக்கு போகணும். நேரம் வேறு சரில. இன்றைக்கி வேறு நான் லேட்டாக போயிட்டேன். சரி, இதை உள்ளே போடலாம். உள்ளே நிறுத்தணும். சரி, பாக்கில் போட்டு வேலையை பார்ப்போம். காலேஜுக்கு போய்ட்டு வந்தாச்சு. போனோம். தலை வலி. இப்போ எங்கே போகிறோன்னா இங்கேருந்து இப்போ நம்மளுக்கு மணி வேணும். வீட்டுக்கு சாமான் வாங்கிட்டு போனால் தான் அம்மா சமைச்சு போடுவோம். பணம் எங்கே தேடுறது? சரி, இங்கே எங்கேயாவது இருக்கோம், எடுத்துன்னு போகலாம். நம்ம மச்சான் இதை ரிவர்ஸ் எடுத்து போட வழியே தகரடப்பா வண்டி. மச்சான் வணக்கம். தெர்ற என்ன ஆச்சு பராட்டா? ஆஹா, மச்சான் மண்டையை போட்டாரு. மாமா மறுகையா ஓடிடுறா கைப்புள்ள. கேரன் தப்பிச்சிருவோம். ஆமாம் கைஸ், போகலாம். இப்போ இந்த இடத்துலேருந்து போனால் தான் நமக்கு சேஃபு. இல்லாட்டி போலீஸாரன் வந்தானே நம்மளை அள்ளிட்டு போய்த்துருவான். சரி போகலாம்.
சரி, மார்க்கெட்டு வந்து சாமனை வாங்கணும். இப்போ நிப்பாட்டு சாமனத்தை வாங்கிட்டு அப்படியே போகலாம். சரி கைஸ், இப்போ போயின்ட்டுருக்கோம். இங்கேருந்து போகணும், நிறைய வேலை இருக்குது. இப்போ த்ரூவாக வீட்டுக்கு தான் போனோம், வேறு இல்லை. எங்கெல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ள விடுவானுங்க, அவ்வளோ டிமாண்ட்டு. பணம் சேர்க்கணும்டா, பணம் தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை. சரி போகலாம், நம்மளும் எப்போ சரி முன்னேறுவோம். ஸ்பீடாக போடாங்கன்னா பைக்குன்னு தான் வாங்கலை. நாங்களும் பைக் வாங்குவோம் காய்ஸ், பயப்பட வேணாம். செகண்ட் வீடியோவில் பைக்கை வாங்கியே தெறிக்க விடுவோம். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் போயின்ட்டுருக்கோம். போன முறை நம்ம பிளேஸு கண்டெய்னர் தான், மிஷின் சக்ஸஸ். அப்புறமா தான் நமக்குண்டே ஒரு கிராமம், ஒரு வீடு எல்லாம் கிடைச்சிச்சு இந்த கேமில். இன்னி என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தான் விலங்கல் எனக்கு. கொயின் இருக்காயின்டக்கோ, தூக்கலாமா? ஆமாடா 2000ங்க. இப்படி பணம் இருக்கு. எந்த புண்ணியவதின்னு தெரியல, எங்கே கோயிலை விட்டு போயிடுறான். இந்த ஆடிக்காரர்களை பார்த்தாலே முட்டை தான் நினைக்குது. டக்குன்னு போனோம் வெளியே. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கே சூடாகுது நமக்கு. போகலாம் ப்ளீஸ் போடா. இங்கே தான் ஃபுட்பால் கிளப் இருக்குது, நம்ம போன வீடியோவில் வந்துவிடும். சரி போகலாம் ஃபுட்பால் கிளப்புக்கு, அங்கேயும் கொயின் இருக்கும். டக்குன்னு போனோம். அம்மா வேறு என்ன திட்டுறாங்களோ தெரியலை வீட்டில். இது வேறு இந்த கொயின் இருக்கு, டக்குன்னு எடுத்துன்னு வீட்டுக்கு போனோங்க. மிச்ச நேரம் இங்கே காத்துன்னு இருக்க முடியாது, ஏன்னா வீட்டுக்கு போனால் அம்மா திட்டின்னு இருப்பாங்க. காலேஜ் போனால் நேரத்தோட வரமாட்டான்னு. 4000 சேர்ந்துருச்சுங்க. நாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு பைக்கு வாங்குகிறோம், தெரிக்க விட்றோம். இங்கேருந்து எப்படியா டக்குன்னு வெளியே போனோம். ஸோ ஹாப்பி. அந்த காட்டு ரோடு இந்த ஃபுட்பால் கிளப்புக்கு அங்கே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு போகிற ரோடு. இங்கேருந்து வெளியே போனாலே என்னமோ சந்தோஷம்தான். சரி போகலாம். அம்மாட்ட போய் காசை காட்டி, அம்மா நான் பைக் வாங்க போகிறேன்னு சொல்லும். டேய் இங்கே வந்துட்டா மாட்டணும். டங்கொய்யால மரத்துக்கடியில் மாட்டோண்டா, வெளியவே போக முடியாதே. சரி என்னமாச்சு பண்ணி எப்படியாவது வெளியே போகலாம். கிளச்சை பிடிச்சி சைடுக்கு திருப்பி ஏற்றி அடிக்கலாம். பாருங்க காய்ஸ், வெளியே போய்ட்டு உள்ளே வரலாமா? இருங்க, எக்ஸிட் ஆகிட்டு உள்ளே வந்து பார்ப்போம். ஐயா எக்ஸிட் ஆகினா மணி பேத்துருமே. சரி செய்ய வரல, போகலாம். அப்படியே ஏறுதான்னு பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. அப்பாடா வெளியே வந்துட்டோம். சரி போகலாம். இப்போ திரும்ப போனால் வீடு வந்துடும். சரி ஃபைனலி எண்டுக்கு வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்ச். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நியூ பைக் வாங்கிடுவோம். எபிசோட் 3 காத்துன்றீங்க வந்துடும். சரி இதை பார்க்க கை காலெலாம் புண்ணாக்கின்னு தான் வீட்டுக்கு போகிறோமா. சரி வீடு வந்துடுச்சு, இதாக இருக்குது முன்னாடி தெரியுதுல, இதுதான் நம்ம வீடு. பார்க்கில் போட்டு
சொல்லி முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் திட்டு வாங்கிட்டு படுத்து தூங்குவோம். அவ்வளோதான், முடிச்சு விட்டிருக்கோம். டாட்டா, see you.